ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை அவரையும் நான் வாழ்த்துகிறேன். மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப் போகின்ற கர்த்தருடைய வார்த்தை தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின்பகுதி. தானியேல் 6:23ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவன் தன் தேவன் பேரிலே விசுவாசித்தபடியினால் அவனில் ஒரு சேதம் காணப்படவில்லை. அவன் தன் தேவன் பேரிலே விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதம் காணப்படவில்லை. தானியேலை குறித்து சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் நன்கு அறிவோம். சிங்கக்கெபியிலிருந்து அவன் வெளியே வந்த பொழுது அவனை பற்றி மக்கள் சொன்ன ஒரு சாட்சி, அவன் தேவனை விசுவாசித்தபடினால் ஒரு டேமேஜ் கூட இல்லையா, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லை, ஒரு சிங்கத்துடைய பல்லு அதில் மேலே படலை, ஒன்றுமே இல்லை. அவன் சுத்தமாக இருக்கான், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், எல்லாத்திலும் கரெக்டாக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான். இதாங்க உலகத்திலே வாழ்கின்ற மக்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். இதுதான், உலகத்தில் உள்ள மக்கள் ஏதாவது ஒரு விதத்திலே சேதமடைவார்கள். ஆனால் நீயோ தேவனுடைய பிள்ளை, உன்னை வலுவாதபடி காக்க பிதாவின் சன்னிதானத்திலே மாசற்றவளாய் நிலைநிறுத்த என் ஆண்டவராகிய கர்த்தர் உறுதி கொண்டு இருக்கிறார். என்னைக்கு ஆண்டவரே என் இறைச்சியும் சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்தாயோ, உன்னை வலுவாதபடி காக்க பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலே மாசற்றவளாய் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேத்தான் பக்தன் ஆகிய பவுல் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவர் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். எவ்வளோ நிச்சயமாக சொல்கிறோம் பாருங்க. ஐயா, ரணக்காயத்தோட கைகளிலே கால்களிலே விலங்கு மாட்டப்பட்டவனாக காவலில் இருக்கிற அவன் நடுராத்திலே தேவனை துதித்து பாடினார்கள் என்றால் அவனுக்கு தெரியும், எத்தனை காயங்கள் வந்தாலும் எத்தனை சேதங்கள் வந்தாலும் நான் வெளியே வருவேன். இது எனக்கு நிரந்தரமானதல்ல, இது ஒன்று என்னை சேதப்படுத்த முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஒருவேளை கொந்தளிக்கிற கடல் அலையிலே அவன் அடிபட்டு வேதனைப்படுகிற பொழுது கூட எனக்கு ஒரு கரை உண்டு என்பதை அவன் விசுவாசித்தவனாக இருந்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். அவள் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி அவர்கள் கானான் தேசத்திற்கு அவள் புறப்பட்டு போனார்கள். அவளை குறித்து திருமறை சொல்கிறது, அவள் ஒருவனும் வஸ்திரம் பழமையாகி போகவும் இல்லை, பாதரட்சைகள் கிழிந்து போகவும் இல்லை, அவள் பலன் குன்றினவளாகவும் இருக்கவில்லை என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ என்றைக்கு ஆண்டவருடைய காரியத்தை உண்மையுள்ளவர் என்று நம்பி வந்தாயோ, என்னை காக்க வரால் முடியும் என்று சொல்லி வந்தாயோ, நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒரு டேமேஜும் வராதுப்பா. பிரச்சனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், ஆனால் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. பக்தன் பாடுகிறான் அல்லவா, அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, ஆறுகளை கடந்து வந்தோம், ஒன்றும் குறைபட்டு போகவில்லையப்பா என்று பாடுகிறான் அல்லவா. அதை போல நீயும் பாடலாம், பரவசம் அடையலாம், ஒரு சேதம் உனக்கு வராது. நீ நன்றாக இருக்க போகிறாய். ஏனென்றால் நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறவன். வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டுடைய வார்த்தையின் மேலே உன் விசுவாசம் இருக்கும் பொழுது ஒரு சேதம் இல்லாமல் உன்னை காப்பாற்ற, உன்னை வழிநடத்த என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இனிய நாளாய் இது அமைவதாக. ஆமேன், ஆமேன்.